ஹே காய்ஸ், நான் உங்கள் சதாம். இது அபவுட் ஃபுட்பால். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோலயே பெஸ்ட் சைனிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துடலாம். எனக்கு பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் செம சைனிங் பட்டது வந்து ஜொஹோ பலின்ஹா. பலின்ஹா வந்து செம மிட்ஃபீல்டரு. ஈரோல போர்ச்சுகலுக்காக செம்மையாக விளாண்டுட்டு இருந்தான். அவன் வந்து ஃபுல்ஹாம்ல இருந்து பையன் மினிக் போயிருக்கான். பையன் மினிக்ல வந்து 50 மில்லியன் கொடுத்து அவனை வாங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு பொறுத்தவரை அது செம சைனிங்காக பட்டது. அண்டு நெக்ஸ்ட் வந்து எம்பாப்பே வந்து ஃப்ரீ ஏஜென்ட்டாக ரியல் மேட்ரிடுக்கு போனது செம ஒரு இது. அண்டு ப்ரெசன்டேஷனும் ரீசெண்டாக முடிஞ்சிருச்சு, செமையாக இருந்துச்சு. அண்டு அடுத்து வந்து எனக்கு செம சைனிங்காக பட்டது நிக்லஸ் ஃபுல்க்ரூப். ரீசெண்டாக தான் வந்தது, செம சைனிங்கு. டோட்மண்ட்ல இருந்து வெஸ்ட்ஹாம் வந்து அவனை வந்து 27 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க, செம சைனிங்கு. அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க டேனி ஆல்மோ சைன் பண்ணிட்டாங்க. பார்சிலோனா வந்து அவனை வந்து செம்மையாக கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆல்மோ வந்து கிழக்கு வாங்கி விடுது பார்சிலோனா வந்து. ஸோ லைப்சிக்கு வந்து பார்சிலோனா வந்துட்டான். அதுக்கப்புறம் வந்து மைக்கேல் ஒலிசே கிறிஸ்டல் பேலஸ்லேயே அவனை எனக்கு விளாடும் போது கொஞ்சம் எனக்கு லெஃப்ட் ஃபுட்டர்னா கொஞ்சம் பிடிக்கும். அதனால ஒலிசே வந்து கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சு அப்படியே அவனை வந்து பையன் மணிக்கு வாங்கிட்டாங்க. பையன் மணிக்கு இந்த தடவை செமையாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அண்ட் வந்து எனக்கு இன்னொன்று சமயப்பட்டது வந்து வில்லியன் எஸ்டாவோ அப்படின்னு ஒருத்தனை வந்து செல்சியை வந்து அப்படியே வைரத்தை அப்படியே தூக்கி கையில் மாட்டின மாதிரி மாட்டியிருக்கானுங்க. செம சைனிங் எனக்கு தோணுது. அவனை வந்து 24 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாரி 34 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க, செம்ம சைனிங். அண்ட் வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கோல் பாமர் அண்டு எஸ்டாவியோ காம்போ அதெல்லாம் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து வந்து அத்லெட்டிகோ மேட்ரிட் வந்து லீ நார்மர்டை வந்து ரியல் எஸ்டேட்லேருந்து வாங்கியிருக்கானுங்க. அவனை வந்து 30 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க லீ நார்மர்டை. பார்ப்போம் இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறான்னு. நல்ல சைனிங்னு தோணுது அவனு. அடுத்து ஒரேசி வந்து நம்ம ஸ்டுட்கார்ட் வந்து செம்ம பெர்ஃபார்ம் பண்ணிருந்தான். அங்கேருந்து அப்படியே டோட்மண்டுக்கு தூக்கிட்டானுங்க. டோட்மண்ட் வந்து 17.5 மில்லியன் கொடுத்து குரேசி வாங்கியிருக்கு. அடுத்து வந்து நம்ம லலிகா டாப் ஸ்கோரர் அர்டெம் டொபைக், அவனை வந்து வாங்கியிருக்காங்க ரோமா. ஜிரோனோட செம பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து இப்போ ரோமா வந்து அவனை வாங்கியிருக்கு. ரோமா வந்து 15 மில்லியன் கொடுத்து அவனை வாங்கியிருக்கு. அண்ட் வந்து மொராட்டா வந்து ஏசி மிலான் வாங்கியிருக்காங்க. ஏசி மிலான் 50 மில்லியன் கொடுத்து அவனை வாங்கியிருக்காங்க அத்லெட்டிகோ மேட்ரிட்லேருந்து. அதுக்கடுத்து எனக்கு செம சைனிங்காகப்பட்டது வந்து சாவியோ வந்து ஜிரோனாலே செம்மையாக கிளக்கிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடுவான், எல்லாம் பண்ணுவான், கோல் அடிப்பான், செம்மையாக விளாண்டுட்டு இருந்தான் போன சீசனு. அவன் வந்து மேன் சிட்டி வாங்கிட்டாங்க. மேன் சிட்டி வந்து 21 மில்லியன் கொடுத்து அவனை வாங்கியிருக்காங்க, செம்ம சைனிங்கு. அதுக்கடுத்து அடுத்த யங்ஸ்டர் செம்ம சைனிங் ஜோஹோ நேவிஸ், பிஎஸ்ஜி வாங்கியிருக்காங்க பெனிஃபாக்கியால இருந்து. செம்ம சைனிங்னு எனக்கு தோணுது. யங்ஸ்டரு செம்மையா சைனிங்கு. அவனை வந்து 60 மில்லியன் கொடுத்து பிஎஸ்ஜி வாங்கியிருக்கு. அண்ட் வந்து ரீசெண்டாக போயிட்டு இருக்கு, என்னன்னு தெரில உண்மை என்னன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்னன்னு தெரில. உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஜூலியன் ஆல்வரஸையும் கார்னர் கலகரையும் அத்லெட்டிகோ வந்து சைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு இது வருது. அது கன்ஃபார்மாக இல்லைன்னு தெரில, அது என்னன்னு தெரில, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கேலிஃபியோரி வந்து பொலோங்னால செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணா. அப்புறமா லேட்டஸ்ட்டாக ஹீரோல என்ன பெர்ஃபார்ம் பண்ணா, அந்த ஒரே ஒரு ஓன் கோலை தவிர மற்றபடி பக்காவாக பண்ணிட்டான். கேலிஃபியோரி வந்து பொலோங்னால இருந்து அர்சனல் வாங்கிட்டாங்க. அர்சனல் வந்து அவனை வந்து 42 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அடுத்து அஸ்டன் வில்லால இருந்து ஜுவென்டஸ் போன டக்ளஸ் லூயிஸ் வந்து 21 மில்லியன் கொடுத்து ஜுவென்டஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்து சவுதி ப்ரோ லீக் விடுவாங்களா, வாங்கிட்டே இருப்பாங்க. மூசா டியாபியை வந்து நம்ம இது அஸ்டன் வில்லால இருந்து அல் எத்தியாடு வாங்கியிருக்காங்க. அல் எத்தியாடு வந்து 60 மில்லியன் கொடுத்து மூசா டியாபியை வாங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அமுது ஓனானா வந்து எவர்டன்ல இருந்து நம்ம அஸ்டன் வில்லாக்கு போயிருக்காப்புல. அஸ்டன் வில்லா வந்து அவனை வந்து 50 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க அமுது ஓனானாவை. அதுக்கப்புறம் வந்து யூசப் என்எஸ்சிரியை வந்து ஃபென்னபேச்சை வாங்கியிருக்கு.
ஃபென்னபேச்சை வந்து அவனை 20 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. யூசப் என்-நேசிரியா. யூசப் என்-நேசிரியும் ஜெக்கவும் அங்கே செம்ம பார்ட்னர்ஷிப் போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அண்டு உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போடலாம், எதை பற்றி போடலாம் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் பெஸ்ட் சைனிங்ஸ்ன்னு தோணுச்சோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.